நண்பர் வணக்கம். நிஃப்டி ஃபியூச்சர் டெக்னிக்கல் சார்ட் அனாலிசிஸ் என்னங்கிறத பார்ப்போம். ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த வீடியோ போடுறேன். ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் லாங்கா தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் டீட்டெயில்டா கேளுங்க. ஸோ இது ஒரு ஃபுல் டெக்னிக்கல் சார்ட் அனாலிசிஸ் வீடியோ. ஓகே. ஸோ இந்த வீடியோல நாம ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்றது வீக்லி சார்ட் அனாலிசிஸ். நம்ம அனாலிசிஸ்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, நான் ஒரு டெக்னிக்கல் சார்ட் அனாலிசிஸ் பண்றேனே தவிர, நான் ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் பெர்சன் கிடையாது. ஸோ நீங்க என்னோட வீடியோவையோ, என்னையும் ஃபாலோ பண்றீங்கன்னா, உங்களோட ஓன் அனாலிசிஸ் என்னவோ அத சேர்த்துட்டு, அதன் பிரகாரம் உங்களோட ஓன் ஸ்டாப் லாஸ் அண்ட் மணி மேனேஜ்மென்ட் ஃபாலோ பண்ணி ட்ரேட் பண்றது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இங்க சொல்ற அத்தன விஷயங்களும் பார்த்தீங்கன்னா, நான் என்னோட நாலேட்ஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணிக்கிறேனே தவிர, நீங்க இத பண்ணணுன்ற கட்டாயம் கிடையாது. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட்டு வீக்லி டைம் ஃப்ரேம். ஸோ வீக்லி டைம் ஃப்ரேம்ல மார்க்கெட் வந்து என்ன மாரியான லெவல்ஸ்ல இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். இப்ப அடுத்த நெக்ஸ்ட் லெவல் எங்க போறதுக்கான சான்சஸ் இருக்குங்கிறத பார்ப்போம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பிரைஸேஷன். ஸோ பிரைஸேஷன் வந்து நான் ஏற்கனவே வந்து நெறைய டைம் ட்ரா பண்ணியிருக்கேன் பிக் டைம் ஃப்ரேம்ல. பட் இப்ப இந்த டைம் வந்து ஒன்ஸ் அகைன் ட்ரா பண்ணி காமிக்கிறேன். எந்த ஸ்டேஜ்ல இருக்குன்னு. ஓகே. ஸோ இதான் வந்து வீக்லி டைம் ஃப்ரேமோட பிரைஸ் ஆக்ஷன். ஓகே. இப்போ இந்த லெவல்ல மார்க்கெட் வந்து என்ன நடக்க சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ அடுத்தடுத்த சப்போர்ட் எங்க, ரெசிஸ்டன்ஸ் என்னங்கிறத வீக் டைம் அனலைஸ் பண்ணிட்டு, அதன் பிறகு நாம நெக்ஸ்ட்டா வந்து என்ன பண்ணலாங்கிறத பார்ப்போம். ஸோ வீக்லியோட அ சப்போர்ட் அடுத்த லெவல் எங்க இருக்குங்கிறத பார்ப்போம். இந்த ட்ரெண்ட் லைன்ல தான் நம்ம வந்து அடுத்ததா வந்து மார்க்கெட் வந்து ரிவர்சபிளுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு ஒண்ணு பார்க்க முடியுது. அதாவது ரெசிஸ்டன்ஸா ஆக்ட் ஆகக்கூடிய ஒரு ஜோன். அடுத்தது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பிரைஸ் ஆக்ஷனோட லோ. கிட்டத்தட்ட மார்க்கெட் வந்து 2ம் நியரஸ்ட்டா அந்த ரேஞ்சுக்கு வந்துருச்சு. பார்ப்போம் என்ன நடக்க வாய்ப்புகள் இருக்குங்கிறத நம்ம பார்ப்போம். அதன் பிரகாரம் நம்ம அடுத்ததா முடிவெடுப்போம். ஸோ இந்த இடத்துல வீக்லி டைம் ஃப்ரேம்ல நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனும், ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா இருக்கு. ஸோ இங்க மார்க்கெட் வந்து எப்படி ரியாக்ட் ஆக சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ வீக்லி டைம் ஃப்ரேம பொறுத்தவரைக்கும் ஸ்டில் நவ் இட்ஸ் a டவுன் ட்ரெண்ட். டவுன் ட்ரெண்டோட ஒரு கரெக்ஷனா தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ பார்ப்போம். இந்த கரெக்ஷன் வந்து எதுவரைக்கும் கன்டின்யூ ஆக வாய்ப்புகள் இருக்கு. இந்த ரெசிஸ்டன்ஸ்லயே மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகலாமா? அல்லது இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ல ரியாக்ட் ஆகலாமா? அதாவது ட்ரெண்ட் லைன்ல ரியாக்ட் ஆக வாய்ப்பு இருக்கா? அல்லது ஹாரிசான்டல் லைன்ல ரிவர்ஸ் ஆக வாய்ப்புகள் இருக்கா? அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம். சரிங்களா? ஸோ இப்போதைக்கு நமக்கு வீக்லி டைம் ஃப்ரேம் டவுன் ட்ரெண்ட் ஒரு கரெக்ஷனா தான் வந்து பார்க்க முடியுதே தவிர, இட்ஸ் நாட் அ பை ட்ரெண்ட். பை ட்ரெண்ட் இல்ல. கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. கிட்டத்தட்ட ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ல மார்க்கெட் வந்து நியரஸ்ட்டா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு ட்ரெண்ட் லைன்ல. ஸோ இத தாண்டுனாலும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஹாரிசான்டல் லைன் இருக்கு. ஸோ கொஞ்சம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. இந்த ஜோன்ல நம்ம கொஞ்சம் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். கால் ஆப்ஷன் ட்ரேடர்ஸ். நெக்ஸ்ட் என்னவா இருக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் பொறுத்தவரைக்கும் நமக்கு அடுத்தது டே டைம் ஃப்ரேம். டே டைம் ஃப்ரேம்ல மார்க்கெட் வந்து எப்படி ரியாக்ட் ஆக சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறதையும், அங்க நமக்கு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸா என்னென்ன இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். ஓகே. ஆம். நெக்ஸ்ட் டே டைம் ஃப்ரேம். டே டைம் ஃப்ரேம் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே பார்த்த மாரி அம் ஸ்டில் நவ் டே டைம் ஃப்ரேம்லயும் டவுன் ட்ரெண்ட் தான். ஸோ சேஞ்சஸ் எதுவும் இல்ல. இட்ஸ் எ கரெக்ஷன் தான். ஓகேங்களா? இந்த கரெக்ஷன் எதுவரைக்கும் போகலாம் அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். ஸோ கிட்டத்தட்ட நமக்கு நெக்ஸ்ட் ஜோன் இந்த லைன். ஓகேங்களா? இதில ஃபர்ஸ்ட் நம்ம பிரைஸ் ஆக்ஷன் வந்து பார்த்துருவோம். ஓகே. ஸோ பிரைஸ் ஆக்ஷன பொறுத்தவரைக்கும் அம் ஆஸ் யூசுவல் பிரைஸ் ஆக்ஷன் வந்து இந்த ஸ்டேஜ்ல இருக்கு. ஓகே. ஸோ இட்ஸ் நாட் அ ட்ரெண்ட் சேஞ்ச் கிடையாது. ஸோ கரெக்ஷன் தான். ஸோ இந்த கரெக்ஷன் ஸ்டேஜ் கிட்ட நியரஸ்ட்டா மார்க்கெட் இருக்கு. ஸோ இதே டைம் ஃப்ரேம்லயும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, டே டைம் ஃப்ரேம் பொறுத்தவரைக்கும் ஒரு ஹாரிசான்டல் லைன்ல அதாவது ரெசிஸ்டன்ஸ் ஜோனா ஆக்ட் ஆகுது. வீக்லி டைம் ஃப்ரேம் பொறுத்தவரைக்கும் ட்ரெண்ட் லைன்ல ஒரு ஜோனா ஆக்ட் ஆயிட்டு இருக்கு. சரிங்களா? ஸோ இப்ப இந்த இடத்துல என்ன நடக்க சான்சஸ் இருக்கு? இப்போ பிரைஸ் ஆக்ஷன் பார்த்தாச்சு. ஸோ இப்போ நம்ம ரெசிஸ்டன்ஸ் ஜோன் பார்ப்போம். ரெசிஸ்டன்ஸ் என்னென்ன இருக்கு டே டைம் ஃப்ரேம்ல அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகே. இப்ப பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஜோன் என்னன்றத பார்ப்போம். சப்போர்ட் அடுத்ததா எங்க இருக்குங்கிறதையும் நம்ம பார்ப்போம்.
இப்ப பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்ட பொறுத்தவரைக்கும் நமக்கு வந்து இந்த ஜோன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா இருக்கு. இந்த லெவலுக்கு மேல மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பட் என்ன பொறுத்தவரைக்கும் இன்னும் கிளியரா பார்க்கணும்னா, ஒரு லைன் சார்ட்டா இருந்தா பெட்டரா இருக்கும். ஸோ கிளிக் பண்ணுங்க. லைன் சார்ட்ல நம்ம கொஞ்சம் இன்னும் கிளியரா கிடைக்கும். புக் பெர்ஃபெக்ட்டா அங்க தான் இருக்கு. அம் இப்ப கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த இடத்துல தான் வந்து மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட அந்த லெவலுக்கு மேல பிரேக் அவுட் ஆயி ட்ரேட் ஆயிட்டு இருக்கிற மாரி இருக்கு. பட் இத தாண்டி போக சான்ஸஸ் இருக்கா? இல்லையா? அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன் என்னங்கிறத பார்த்துட்டு முடிவு பண்ணுவோம். ஸோ இங்க பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டோட நெக்ஸ்ட் ஜோன் வந்து இந்த லெவல் தான். சரிங்களா? கிட்டத்தட்ட வந்து இந்த ஜோன்ல தான் இருக்கு மார்க்கெட். ஓகே. சாரி இல்ல. இந்த ஜோன்ல இருக்கு. டே டைம் ஃப்ரேம பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் லாங்கா தான் இருக்கு. பார்ப்போம். இந்த இடத்துல நான் எப்படி ரியாக்ட் ஆக போகுது அப்படிங்கிறத. ஸோ இப்போ பிரைஸ் ஆக்ஷனுக்கு பிறகு டே டைம் ஃப்ரேம பொறுத்தவரைக்கும் கரெக்ட்டான ஒரு ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் என்ன அப்படிங்கிறதையும், ட்ரெண்ட் லைன் எங்க இருக்குங்கிறதையும் பார்த்தாச்சு. ஸோ வீக்லி டைம் ஃப்ரேமோட முக்கியமான ஒரு ட்ரெண்ட் லைன்ல இருக்கு. அதேபோல டே டைம் ஃப்ரேம்ல ஒரு ஹாரிசான்டல் லைனுக்குள்ள ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த இடத்துலருந்து மார்க்கெட் வந்து எந்த மாரியான அ வே வே வேவ்ஸ்ல இருக்கு? அம் கரெக்ஷன் வேவா? அல்லது ட்ரெண்ட் வேவா? அப்படிங்கிறத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இட்ஸ் அ கரெக்ஷன் வேவ் தான். சப்போர்ட்ல தான் சாரி ரெசிஸ்டன்ஸ்ல இப்ப ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த இடத்துலருந்து மார்க்கெட் வந்து என்ன என்ன நடக்க வாய்ப்புகள் இருக்குங்கிறத நம்ம நெக்ஸ்ட் டைம் ஃப்ரேம், இன்டர் டைம் ஃப்ரேம் பார்ப்போம். ஆனா டவுன் ட்ரெண்ட் கிட்டத்தட்ட வந்து கரெக்ஷனோட இம்பார்ட்டன்டான ஸ்டேஜ்ல இருக்கு. ஸோ ஃபிப்னாசிய யூஸ் பண்ணி பார்த்தீங்கனாலும் தெரிஞ்சுக்கலாம். பார்ப்போம். ஸோ ஃபிப்னாசியோட நெக்ஸ்ட் ரேஞ்ச் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து 50% ரீச் ஆயிடுச்சு கரெக்ட்டா. ஸோ இந்த இடத்துல இருந்து திரும்பலாம். அல்லது 0.678 இந்த ரேஞ்சில இருந்து நமக்கு திரும்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஃபிபனாசியும் ரீட்ரேஸ்மென்ட் ஜோன் கிட்ட கிட்டத்தட்ட நெருங்கிடுச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இங்க இருந்து மார்க்கெட் வந்து விழுது. ஒரு வேள கரெக்ஷன்ஸ் ஸ்டேஜ்ல இருந்து கரெக்ஷன் ஃபேஸ்ல இருந்து ட்ரெண்ட் ஃபேஸ்க்கு மாறுதுன்னா, நெக்ஸ்ட் நம்ம எங்க டார்கெட்ட பேஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இந்த ஏரியால இருந்து நமக்கு வந்து மார்க்கெட் வந்து கரெக்ஷன் ஆச்சுன்னா மட்டும் தான். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் லெவல் 21,250 ஓகே. நம்ம இங்க வந்து 21,300 கூட எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ரேஞ்ச். ஓகே. ஸோ இதுதான் வந்து நெக்ஸ்ட் மார்க்கெட் வந்து இந்த ஏரியால இருந்து மார்க்கெட் வந்து ஃபால் ஆச்சுன்னா, நம்ம எதிர்பார்க்கிறது. இந்த ஏரியால இருந்து மார்க்கெட் வந்து இப்ப இருக்க ஸ்டேஜ் ஹை கொஞ்சம் சேஞ்ச் ஆகாம இருக்கணும். ஒருவேள கொஞ்சம் சேஞ்ச் ஆனா முன்ன பின்ன ஆகலாம். அதுக்கு தகுந்த மாரி வேவ்ஸும் மாறும். ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் இந்த ஏரியால இருந்து இந்த இடத்துல இருந்து கரெக்ஷன் ஸ்டார்ட் ஆச்சு. கரெக்ஷன் முடிஞ்சு ட்ரெண்டுக்கு ஸ்டார்ட் ஆச்சுன்னா, 21,300 வரைக்கும் மேபி மார்க்கெட் வந்து செல்லலாம். சரிங்களா? ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. எல்லா லெவல்ஸுமே நம்ம பார்த்தாச்சு. ஸோ ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா, வீக்லி டைம் ஃப்ரேம் டவுன் ட்ரெண்ட், டே டைம் ஃப்ரேம் டவுன் ட்ரெண்ட். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ஷன் ஃபேஸ் வந்து நியரஸ்ட்டா நெருங்கிடுச்சு. ஸோ எந்த இடத்துலருந்து மறுபடியும் ட்ரெண்டுக்கு கன்டின்யூ ஆக போகுது அப்படிங்கிறத நம்ம இன்ட்ராடே டைம் ஃப்ரேம்ல தான் நம்ம ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா செக் பண்ணணும். ஓகே. பார்ப்போம் என்னன்றத. ஸோ இப்ப நம்ம போகுறது இன்ட்ராடே டைம் ஃப்ரேம். நம்ம டெலீட் பண்ணிடலாம். ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் இங்கேருந்து போறது ட்ரெண்ட் பை ட்ரெண்ட்ன்னு நெனச்சுட்டு இருக்கீங்கன்னா, அது வந்து தப்பு. இன்ட்ராடே டைம் ஃப்ரேம் பொறுத்தவரைக்கும் இன்ட்ராடே ட்ரெண்ட் வந்து பை போயிட்டு இருக்கே தவிர, டே டைம் ஃப்ரேமும், வீக்லி டைம் ஃப்ரேமும் இன்னும் டவுன் ட்ரெண்ட்ல தான் மார்க்கெட் வந்து ஆக்ட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இப்ப நமக்கு இங்க பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, 23,090 23,009
இப்போ 100 வச்சுக்கோங்க. 23,090லேருந்து 100 ஓகே. இந்த லெவல் தான் வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு லெவல். ஓகே. ஸோ மார்க் பண்ணிக்கோங்க. அந்த லெவல்ட்ட மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகுறத வச்சு நம்ம அடுத்ததுக்கு போலாம். ஸோ அதே போல பார்த்தீங்கன்னா, 22,870 ஓகே. ஸோ இந்த 2 லெவலும் மார்க்கெட் வந்து இப்ப இருக்க ஸ்டேஜ்க்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ரேஞ்ச். ஓகேங்களா? ஆம். இப்போ இன்ட்ராடே ட்ரெண்ட் பைல போயிட்டுருக்கு. இருந்தாலும் டே டைம் ஃப்ரேம், வீக்லி டைம் ஃப்ரேம் கிட்டத்தட்ட ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ல ரியாக்ட் ஆயிட்டு இருக்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப நாம நாளைக்கு மார்க்கெட் என்ன பண்ணலாம்? ஸோ எங்க மார்க்கெட் ரிவர்ஸ் ஆக சான்சஸ் இருக்கு அப்டின்னா, நம்ம என்ன சொல்லியிருக்கோம் 22,870ங்கிறது ஒரு இம்பார்ட்டன்டான லெவல் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இந்த லெவல் ஒரு சப்போர்ட்டா ஆக்ட் ஆகும். ஸோ இந்த சப்போர்ட் ஜோனுக்கு கீழ மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகுது. இந்த இந்த சப்போர்ட் ஜோனுக்கு கீழ மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகுது அப்டின்னா, பிரைஸ் ஆக்ஷன்லேருந்து பிரேக் அவுட் ஆகும் பட்சத்தில் நம்ம நல்ல ஒரு ஃபால் எதிர்பார்க்கலாம். சரிங்களா? ஒருவேளை பிரேக் வந்து ஓப்பன் கேன்ல பிரேக் அவுட் ஆகும்னா, பிரைஸ் ஆக்ஷன் குடுக்கணுங்கிற கட்டாயம் கிடையாது. பட் டைரக்ட்டா வந்து நல்ல ஒரு ஃபால் எதிர்பார்க்கலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 22,870ங்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான ஒரு லெவல். அதுவும் ஒரு சப்போர்ட்டா ஆக்ட் ஆயிட்டு இருக்கு. இப்ப இருக்க கரண்ட் ட்ரெண்டுக்கு. இன்ட்ரா டைம் ஃப்ரேமோட ட்ரெண்டுக்கு. சரிங்களா? ஸோ இந்த ஜோன பிரேக் அவுட் ஆயி சஸ்டெயின் ஆயிடுச்சு. ஃபெயில்ட் ஆகாம இருக்குன்னா, நம்ம வந்து ஒரு பிக் ஃபால் எதிர்பார்க்கலாம். அங்கருந்து ஃபர்ஸ்ட் லெவலா பார்த்தீங்கன்னா, 22,300க்கு நம்ம வரதுக்கு எதிர்பார்க்கலாம். அதன் பிறகு அடுத்த லெவல் என்னங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஸோ ஒருவேளை மார்க்கெட் 22,870க்கு கீழ ட்ரேட் ஆக ஆரம்பிக்குது, சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா, ஸோ நல்ல ஒரு ஃபால் எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்ப நம்ம பார்க்கறது எல்லாமே கரண்ட்ல இப்ப கேண்டில் ஸ்டிக்ஸ் இன்டர்டே டைம் ஃப்ரேம் பொறுத்தவரைக்கும் சொல்றேன். இப்ப முடிஞ்சிருக்க கேண்டில் ஸ்டிக்ஸ வச்சு தான் நம்ம டிசைட் பண்றோம். ஸோ நாளைக்கு கேண்டில் ஸ்டிக்ஸ் ஃபார்மேஷன்ஸ் எப்படி இருக்கு? எங்க ஓப்பன் ஆகுது? இதெல்லாம் வச்சு வியூஸ் மேபி சேஞ்ச் ஆகலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் வீடியோ போடுற டைம்ல கேண்டில் ஸ்டிக் ஸ்ட்ரக்சர்ஸ் இப்ப கரண்ட்ல முடிஞ்சுச்சு. இப்ப ரன்னிங்ல இல்ல. ஸோ இந்த ஸ்டேஜ்ல தான் ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து அத நம்ம பிளான் பண்ணி நம்ம வீடியோ போட்டுட்டுருக்கோம். ஸோ நாளைக்கு ஓப்பனிங் கேண்டில் எப்படி இருக்கு? எங்க ஓப்பன் ஆகுது? அப்படிங்கிறத வச்சு தான் எது சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸா இருக்க வாய்ப்புகள் டெசிஷன் எடுத்து நம்ம வீடியோ போடுறோம். மேபி நம்ம எதிர்பார்க்குற மாரி இந்த லெவல்ஸ் இப்ப நாளைக்கு ஓப்பன்லேயே இந்த பிரேக் அவுட் ஆனா நல்ல மூவ்மெண்ட் இருக்குன்னு நம்ம சொல்றோம். ஒருவேள அந்த நம்ம பிரேக் அவுட் ஓப்பன்லேயே நடக்கல அப்படின்னா, ஸோ வியூஸ் வந்து இந்த மாரியான ஒரு மூவ்மெண்ட் இருக்க வாய்ப்புகள் இல்லன்னு அர்த்தம். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நாளைக்கு ஓப்பன் ஒருவேள இங்க ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ மேபி வியூஸ் சேஞ்ச் ஆகலாம். ஓகே. ஸோ அதே மாரி எதிர்பார்த்துட்டு இருக்காதீங்க. என்னன்னா, இங்க ஓப்பன் ஆனாலும் இது ஒரு சப்போர்ட் ஜோன் தான். வந்துட்டு ஒரு பிரேக் அவுட் ஆன உடனே போகாம, கொஞ்சம் பிரைஸ் ஆக்ஷன் குடுத்து பிரேக் அவுட் ஆன போனா, நான் ரொம்ப 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 நல்லது. ஓகேங்களா? ஓகே. ஸோ சப்போர்ட் ஜோன் 22,870க்கு கீழ மார்க்கெட் ஒரு வேள பிரேக் அவுட் ஆயி சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா, நெக்ஸ்ட் லெவல் 22,300க்கு போறதுக்கு 300 டூ 350 இந்த ரேஞ்ச் வச்சுக்கோங்க. ஸோ இந்த லெவலுக்கு போறதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. இப்போ நெக்ஸ்ட் இன்ட்ரா ட்ரெண்ட் வந்து பையா இருக்கு இல்லையா? இந்த பைக்கு நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, 23,090. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனுக்கு மேல மார்க்கெட் பிரேக் அவுட் ஆயிட்டு, சஸ்டெயின் ஆயிட்டு நடந்ததுன்னா, நமக்கு நல்ல ஒரு புல் மூவ். ஸோ இந்த லெவலுக்கு மேல தான் நமக்கு மார்க்கெட் வந்து பை ட்ரெண்ட வந்து கன்டின்யூ பண்றதுக்கான சான்சஸ் நெறையா இருக்கு. ஸோ ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இந்த ஜோனுக்கு மேல தான் இன்ட்ராடே ட்ரெண்டும் சரி, டே டைம் ஃப்ரேமும் சரி, பைய வந்து கன்டின்யூ பண்றதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. ஸோ 23,090 அப்படிங்கிறது முக்கியமான, கூசியஸான ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன். இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனுக்கு மேல பிரைஸ் ஆக்ஷன் நடந்து பிரேக் அவுட் ஆனா மட்டும் தான் நம்ம கால் சைட்ல ஃபோக்கஸ் பண்ணலாமே தவிர, ஸோ அதுவரைக்கும் கால் சைட்ல ஃபோக்கஸ் பண்றத கொஞ்சம் அவாய்ட் பண்றது நல்லது. ஸோ இந்த லெவலுக்கு மேல செக்ஷன் ஆயிடுச்சுன்னா பை ட்ரெண்ட் கன்டின்யூ ஆகுற நெறைய சான்சஸ் இருக்கு. ஸோ அப்படி நடக்கும்போது நம்ம அடுத்தடுத்த நெக்ஸ்ட் வீடியோல நம்ம வந்து என்ன நடக்க வாய்ப்புகள் இருக்குன்னு நம்ம எக்ஸ்பிளைன் பண்றோம். ஓகே. ஸோ ஒருவேள மார்க்கெட் வந்து இந்த லெவலுக்கு மேல மார்க்கெட் பிரேக் அவுட் ஆயிட்டு சஸ்டெயின் ஆகல, ஸ்ட்ராங்கஸ்ட்டா இல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரைஸ் ஆக்ஷன் டவுன் சைடுக்கு சாதகமா பிரேக் அவுட் ஆயிடுச்சு. ட்ரெண்டுக்கு சாதகமா பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா, ஸோ இங்கிருந்தே மறுபடியும் எகைன் ஒரு ஃபால் நடக்கலாம். ஸோ இப்ப மார்க்கெட் வந்து ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் கிட்ட ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த லெவல்ல தான் நம்ம வந்து மார்க்கெட் வந்து கரெக்ஷன் ஃபேஸ் ஃபினிஷ் ஆகக்கூடிய ஒரு ஸ்டேஜா? அல்லது பை ட்ரெண்ட கன்டின்யூ ஆகக்கூடிய ஒரு ஸ்டேஜான்றத டெசிஷன் எடுக்க முடியும். ஸோ நான் இப்ப சொல்ற இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இன்ட்ரா டைம் ஃப்ரேம்க்கு மட்டும் இல்ல. ஸோ இந்த 2 ஜோன் அதாவது இங்கிருந்து போயிட்டே இருக்கு இல்லையா? ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும்.
இப்போ வேவ் ஃபார்மேஷன்ஸ். ஸோ இந்த வேவ் ஃபார்மேஷன்ஸ்ல வந்து நெக்ஸ்ட் எங்கெங்கலாம் மார்க்கெட் வந்து போயிட்டுருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ அதாவது இங்கேருந்து பை ஆச்சு. வரையலாம். நான் கொஞ்சம் அப்ராக்ஸிமேட்டா தான் வரைஞ்சிருக்கேன். ஃபெயில்ட் ஆயிட்டு ரன்ல ஒரு புல் மூவ். அதுக்கப்புறம் இப்படி வந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்த பிரைசேஷன் லோ வந்து மார்க்கெட் வந்து என்ன இருக்கு பிரேக் பண்ணாம தான் போயிட்டுருக்கு. ஸோ இது எல்லாமே ஒரு சப்போர்ட் ஜோனா தான் ஆக்ட் ஆயிட்டு இருக்கும். அதேபோல இங்க. ஸோ நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோன் இந்த இடத்துல இருக்கு. இப்போ மூவ் ஆயிட்டே போயிட்டுருக்கு. ஸோ அதனால தான் என்ன சொல்றேன்னா, இந்த சப்போர்ட் ஜோன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஜோன். சரி இங்கெல்லாம் ஏன் வந்து நான் சொல்லல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கரெக்ஷன் ஃபேஸ் அப்படிங்கிறது 0.678லேருந்து 0.550% அல்லது ஃபிபனாசி ரேஷியோ அ இ ஒரு இம்பார்ட்டன்டான லெவல். ஸோ அந்த லெவல்லயும் மார்க்கெட் திரும்பலாம். அதனால. ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் 22,870க்கு கீழ மார்க்கெட் நாளைக்கு நான் சொல்றேன். இதே மாரி வேவ் ஸ்ட்ரக்சர்ல இருந்துச்சுன்னா, நாளைக்கு பொறுத்தவரைக்கும் இந்த லெவலுக்கு கீழ ட்ரேட் ஆக ஆரம்பிச்சது அப்டின்னா, நல்ல ஒரு பிக் ஃபால் எதிர்பார்க்கலாம். ஒருவேள மார்க்கெட் இந்த மாரி இல்லாம ஒருவேள மேல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு, கன்டின்யூவா போயிடுச்சுன்னா, ஸோ இந்த லெவலுக்கு மேல போயிட்டு ஃபெயில்ட் ஆயிட்டு 2க்கு சாதாரணமா பிரேக் அவுட் ஆச்சுன்னா, நல்ல ஒரு பிக் ஃபால். அங்கிருந்து மிகப்பெரிய ஒரு ஃபாலிங் எதிர்பார்க்கலாம். அப் டூ 21,800 நம்ம பார்த்தோம். எங்க எது வரைக்கும் போகலாம்? அடுத்த எக்ஸ்டென்ஷன் என்ன? அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்தோம். ஸோ அந்த ரேஞ்ச் வரைக்கும் போறதுக்கு சான்சஸ் இருக்கு. அப்படி இல்லாம பிரைஸ் பார்த்தீங்கன்னா, இந்த லெவலுக்கு மேல பிரேக் அவுட் ஆயிட்டு சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா, இட் வில் கன்டின்யூ பை ட்ரெண்ட். ஓகே. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன். இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனுக்கு மேல மார்க்கெட் சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா பை ட்ரெண்டுக்கும், இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனுக்கு மேல சஸ்டெயின் ஆக முடியாம ட்ரெண்டுக்கு சடனா பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா டவுன் ட்ரெண்டுக்கும், அப்படி இல்லாம மார்க்கெட் இந்த லெவலுக்கு கீழ ட்ரேட் ஆயிடுச்சுன்னா, சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா, அகைன் மார்க்கெட் ஃபால் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இதுதான். ஸோ இந்த இம்பார்ட்டன்டான லெவல் நம்ம முக்கியமா நோட் பண்ணக்கூடிய விஷயம். ஸோ இது வந்து இன்ட்ராடேக்கு மட்டும் கிடையாது. ஸோ இந்த லெவல்ல நடக்கக்கூடிய செட்டப் ரொம்ப, ரொம்ப, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஏன் திரும்ப திரும்ப சொல்றேன்னா, இங்க இருந்து தான் அகைன் நம்ம ஒரு பிக் ட்ரெண்ட கேப்சர் பண்ண முடியும். ஸோ அதனால தான். ஸோ அதுக்கு தான் நான் வந்து இன்ட்ராடே டைம் ஃப்ரேம் பார்க்கறதுக்கு முன்னாடி நான் டே டைம் ஃப்ரேமும் பார்க்குறேன். ஸோ இப்போ உங்களுக்கு கிளியரா ஒன்ஸ் அகைன் நீங்க டே டைம் ஃப்ரேம் ஃபாலோ பண்ணீங்கன்னா தெரிஞ்சிரும். ஸோ நமக்கு ம் ஓகே. இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ கிட்டத்தட்ட இந்த டே டைம் ஃப்ரேமோட வேவ் ங்களா? டே டைம் ஃப்ரேமோட வேவ் ஸ்ட்ரக்சர் போயிட்டு வந்துட்டு ரீட்ரேஸ்மென்ட். ஓகே. ஸோ இந்த ஜோன்ல இருக்கு. ஓகேங்களா? அதனால தான் சொல்றேன். ஸோ இங்க இருந்து மார்க்கெட் ஒரு வேள ஃபால் ஆச்சுன்னா, நல்ல ஒரு பிக் ஃபால் எதிர்பார்க்கலாம். ஓகே. ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங். ஆ சொன்னது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ என்ன சொல்றேன்னா, நான் சொல்ற அத்தனையும் நாலேட்ஜ் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேனே தவிர, நீங்க கட்டாயம் இத ஃபாலோ பண்ணணும்லாம் இல்ல. ஸோ அடுத்தடுத்த சப்போர்ட் ரீசன்ஸ் சேஞ்ச் ஆகலாம். டே டைம் ஃப்ரேம்ல சரி, அல்லது இன்டர் டைம் ஃப்ரேம்லயும் சரி. நாளைக்கு ஒரு வேளை கேண்டில் நம்ம இப்ப சொன்ன மாரி எதிர்பார்க்குற மாரியான இந்த சப்போர்ட் ரீஜன் ஜோன்ல ட்ரேட் ஆகாம